வீட்டில் ஒருத்தவங்க ஒரு தங்கச்சி எல்லாம் கூட இருந்தாங்கன்னா இப்படி பண்ணணும்னு தோணுமா? ஏன் இந்த ஜென்ரேஷனே ரொம்ப வஸ்டாக தான் இருக்கு. மக்கள்கிட்ட கூட வந்து விட்டணும். மக்கள்கிட்ட கூட வந்து மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அதுதான் அவனுக்கு தண்டனை. அப்படியே அங்கேயே நிக்க வச்சு சுடணும் அவனை. டேய் நம்ம அக்காடா, நம்ம தங்கச்சிடா, நம்ம அம்மாடா அப்படின்னு நினைச்சாலே பாதி சொசைட்டில ப்ராப்ளமே வராது. என்கிட்ட வந்து யாராவது தப்பா பார்த்தாங்கன்னா உடனே ஏதாவது கையில இருந்தாவோ இல்ல காலில் இருக்கிற செப்பல்ஸ் கைட்டி அடிச்சிடுவேன். நான்லாம் பயப்படவே மாட்டேன். எல்லாருக்குமே இருக்கிறதா, போனா 4 பேர் இடிப்பாங்க, வந்தா பாப்பாங்க. அதுக்கு நம்ம எதுவுமே ரியாக்ட் பண்ணாம செருப்பு எடுத்து காட்டிட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கெல்லாம் வந்துட்டு தூக்கு தண்டனை கொடுக்கணும். இதே மாதிரியே இவங்களுக்கு கொடுத்த மாதிரியே அவங்களுக்கும் கொடுக்கணும். அப்பதான் எடுத்துக்கணும். அவங்க ஒரு தப்பு பண்ணணுன்றது யோசிக்கணும். அப்பயே அவங்க வந்து அந்த ஒரு மரணடின்றது பெண்கள் காட்டி கொடுக்கணும் அவங்களுக்கு. சம்டைம்ஸ் இந்த நியூஸ்லாம் கேட்கும் போது ரொம்ப டெரபிளாக இருக்கு. நம்மளுக்கு வந்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு அவங்கள பற்றி தெரியுது. பட் ஆனால் சம்டைம்ஸ் இந்த மாதிரி நியூஸ் வரும்போது அவங்க கிட்ட இருந்தே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ்லாம் வருது. ஆனா வந்து யார் ஆட்சி வந்தாலும் இதை நிறுத்த முடியாது. இது வந்து மக்களா வந்து அந்த தவறு நடக்கிறப்ப பெண்கள் அவங்கவுங்களுக்கு உண்டான பாதுகாப்பை எடுத்துக்கணும் கையில. டிவிகே டிஎம்கேன்னு இந்த மாதிரி கட்சியை தான் வந்து பிளேம் பண்றாங்க. பட் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் உள்ள இருக்க ஆட்கள் சரி கிடையாது.